தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் 177 காலம் 10/5/2025 சனிக்கிழமை இரவு 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு கணனி மொழியியல். உரையாளர் முனைவர் காவண்ணா உமாராஜ், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், மொழியியல் துறை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை 21. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணவானந்தன், செயலாளர் தமிழறிதமாகினான். இப்பொழுது உமாராஜ் அவர்கள் என்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கா உமாராஜ். மொழியியல் துறையில தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் உள்ளேன். இதற்கு முன்னர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், இந்திய மொழிகளின் நடுவர் நிறுவனம் மற்றும் டிபிஎஸ் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளது. என்னுடைய துறை கணினி மொழியியல் துறை பாடம் எடுத்து வருகிறேன். அதனால் இந்த கணினி மொழியியல் என்றால் என்ன, அது எதற்காக பயன்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் ஒரு சிறு குறிப்பு ஒரு அரை மணி நேரம் நான் வழங்கலாம் என்று இருக்கிறேன். முதலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் மொழியியல் எவ்வாறு எந்தெந்த ஆண்டுகளில் அது உருவானது அப்படி என்பது முக்கியமாக பார்க்க வேண்டியது. 19ஆம் நூற்றாண்டு வரை மொழியியல் என்பது பல மொழிகளை கற்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று அனைவருமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பிலாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். நிறைய மொழிகளை படிப்பதுதான் மொழியியல் என்று நினைத்துக் கொண்டிருக்காங்க. அதற்கு பிறகு ஜான் லைன்ஸ், ப்ளூம்ஃபீல்ட் போன்ற அமெரிக்க அறிஞர்கள் மொழியினுடைய அமைப்பை பற்றி ஆய்வு செய்து விளக்கமுறை அணுகுமுறை மூலம் ஆய்வு செய்து அது விரிவாக பல கட்டுரைகளை தந்தார்கள். அதற்கு பிறகுதான் மொழியினுடைய கூறுகள் என்னென்ன என்பதை பற்றி முழுமையான ஒரு ஆய்வு நமக்கு கிடைத்தது. குறிப்பாக ஒலியியல், ஒளியனியல், உருவனியல், பொருளியல், தொடரியல் என்று பல பிரிவுகளாக மொழியில் பல கூறுகள் என்பது தெரிய வந்தது. மொழி என்பது ஒரு மரம் எப்படி இருக்கிறது, அது போல மொழியும் ஒரு மரத்தை போன்றது. அதனுடைய தண்டு பகுதிக்கு ஒரு பணி இருக்கிறது, வேருக்கு ஒரு பகுதி இருக்கிறது, கிளைகளுக்கு ஒரு பகுதி இருப்பது போல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பணிகளை செய்யக்கூடிய ஒரு தகுதியையும் ஒரு திறமையும் ஒரு வல்லமையும் படைத்திருந்தது. குறிப்பாக ஒலியியல் என்றால் அது ஆங்கிலத்தில் சொல்லுவென்றால் பொனட்டிக்ஸ் என்று சொல்வார்கள். அதனுடைய விளக்க முறையில் நிறைய பேர் ஆய்வு செய்தார்கள். குறிப்பாக வெளிநாடு பல்கலைக்கழகம் டேனியல் ஜோன்ஸ் என்பவர் ஆய்வு செய்து அது உலக மொழிகளுக்கெல்லாம் இந்த ஒலி அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியான விரிவான ஒரு விளக்கங்களை கொடுத்தார். இன்டர்நேஷனல் பொனட்டிக் ஆல்பபெட் என்று கூறுவார்கள், IPA சார்ட் என்பதை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு இலக்கண கூறுகளை எடுத்துக்கொண்டால் தொல்காப்பியர் ஒரு முதல் மொழியியல் அறிஞர் என்றே கூறலாம். அவர்தான் எழுத்து, சொல், பொருள் என்று இலக்கணங்களை 3 வகையாக பிரித்து வகைப்படுத்தினார். எழுத்து எவ்வாறு உருவாகிறது, அது எழுத்துகள் எத்தனை வகைப்படும், எங்கெங்கெல்லாம் உள்ளது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக 9 இயல்பு வரையறுத்து கூறுகிறார். அடுத்து சொல் என்றால் என்ன, அது பெயர் சொல் என்றால் என்ன, வினைச்சொல் என்றால் என்ன, இடைச்சொல் என்றால் என்ன, குறிச்சொல் என்றால் என்ன, முழுமையான விளக்கங்களை தெரிகிறார். அதே போல பொருளதிகாரத்தில் என்னென்ன பொருள்களில் நம்முடைய பயன்பாட்டு மொழி எவ்வாறு பயன்படுகிறது, அகத்தில் எவ்வாறு பயன்படுகிறது, புறத்திணையில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி எல்லாம் விளக்கமாக கூறி அதே 9 உலக ஒழுத்தார்.
அதற்கு பிறகு அமைப்பு மொழியியலாளர்கள் மொழியை உருமொழியல், தொடரியல் என்ற 2 கூறுகளாக பிரித்து அதை வகைப்படுத்தினார்கள். அதே போல பொருளியல் என்ற தனி இதை வந்து உருவாக்கி ஜான் லைன்ஸ் போன்ற பெரும் அறிஞர்கள் எல்லாம் அது அது பெரிய ஒரு செமாண்டிக்ஸ் என்பதையே ஒரு பெரிய விரிவாக விளக்கமுறை அணுகுமுறையில் அறிந்துள்ளார்கள். இதெல்லாம் விளக்கமுறை ஒரு 1950 வரை வந்துள்ளது. அதற்கு பிறகு என்றால் நாம் சாம்ஸ்கி என்பவர் மொழி என்பது நம் ஒரு குறிப்பிட்ட விதிகளை கொண்டு உருவாக்குவது என்பது என்று கூறுகிறார். ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் 3 வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் அந்த குழந்தை தானாகவே ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறது. சில விதிகளை மட்டுமே தெரிந்து கொண்டு புதிய புதிய வாக்கிய அமைப்புகளை உருவாக்குகிறது என்று கூறுகிறார் சாம்சாமி. With the limited number of rules, we can produce innumerable number of sentences என்று சொல்கிறார். அவரது ஆதிக்கம் தான் 1980-90 வரை இருந்தது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமர் என்று சொல்வார்கள், அதாவது மாற்றிலக்கண கோட்பாடு அணுகுமுறை. அதுபோல கவர்மெண்ட் பைண்டிங் தியரி என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு மினிமலிசம் ப்ரோக்ராம் என்றெல்லாம் கூறி பல புதிய கண்டுபிடிப்புகளை அவர் மொழியில் ஒரு பெரிய சகாப்தத்தை உருவாக்கினார். இன்று நாம் பேசக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏ என்று சொல்கிறோம் அல்லவா, அன்றே அவர் வந்து ஜெனரேட்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அது எவ்வாறு வாக்கிய அமைப்புகள் எல்லாம் புதிய புதிய வாக்கிய அமைப்புகள் எல்லாம் உருவாக்கலாம், அதற்கான விதிகள் எல்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் முழுமையான ஆய்வுகளை செய்திருந்தார். அதற்கு பிறகுதான் நாம் மொழிய ஒரு குறிப்பிட்ட விதிகளை கொண்டு வாக்கியங்களை உருவாக்குவதற்கு பதிலாக நம்ம இயற்கை மொழியிலே உள்ள வாக்கிய அமைப்புகள் எல்லாம் அனைத்து வாக்கியங்களுமே எடுத்துக்கொண்டு அதிலிருந்து புதிய வாக்கிய அமைப்புகளை உருவாக்கலாம் என்பதை ஒரு அறிஞர் சின்க்ளேயர் என்பவர் தொடங்கி வைத்தார். அவர் தொடங்கிய அந்த கோட்பாடுக்கு பெயர் தரவக மொழியியல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதுதான் தற்போது வரை தரவகம் என்றால் என்ன, தரவக உருவாக்கம், பல புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதில் வந்து கொண்டிருக்கிறது. நம் கணினியியல் துறையில் சொல்ல வேண்டுமானால் டேட்டா பேஸ் சொல்லுங்க. இந்த அடுத்தடுத்து போட்டு கொண்டிருங்க, தனிய தலைப்பு தான் இதோட இருக்கு. கேட்கலையா? கணனி மொழியியல் முனைவர் காவண்ணா உமாராஜ் அதுதான் இருக்குது. இதுல இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற அதுதான். அடுத்தது இல்லையா? இப்போ அறிமுகம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அறிமுகம் தான் பண்ணிட்டு. சரி சரி. இதுதான் நம்ம தரவக மொழியியல் என்ற துறையில் எல்லாம் இருக்கிறது. ஆகவே நாம் இந்த மொழியியல் எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்பதை பற்றி எல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டால்தான் கணினி மொழியியல் என்ற புதிய துறை அது எவ்வாறு உருவானது, அந்த துறை எந்தெந்த துறையெல்லாம் இணைந்துள்ளது என்பதை பற்றி எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். கணினியியல் துறையை சேர்ந்தும், அதாவது கணினி மொழியியல் என்பது கணினியியல் துறை, மொழியியல் துறை, புள்ளியியல் துறை, நரம்பியல் துறை போன்ற துறைகள் இணைந்த ஒரு துறையை கணினி மொழியியல் துறையாகும் என்று கூறுகிறார்கள். அப்போ நம்ம வந்து மொழியியல்ல என்னென்ன வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்பட்டது, ஒண்ணு வந்து டிஸ்கிரிப்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் சொல்றோம், அடுத்தது வந்து ஜெனரேட்டிவ் லிங்குஸ்டிக்ஸ் சொல்றோம், அதுக்கப்புறம் வந்துதான் கார்பஸ் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கார்பஸ் லிங்குஸ்டிக்ஸ் வந்த அந்த காலகட்டத்துலதான் இந்த கணினி மொழியியல் என்ற ஒரு துறையே வந்து நமக்கு உருவாகுது. ஏன்னா அந்த கணினி மொழியியல்ங்கிறது மொழியியல் வளர்ச்சியில ஒரு பக்கம் மொழியியல் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது, கணினியல் துறை ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கு. அதே போல புள்ளியியல் துறையும் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, நரம்பியல் துறை, இப்படி நியூரோ லிங்குஸ்டிக்ஸ், நியூரோ இது கம்ப்யூட்டர் இது வந்து துறை, புள்ளியியல் துறை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் துறை, இந்த அனைத்து துறைகளுமே ஒன்றிணைந்து ஒரு துறையை உருவாக்கியதார்கள். இந்த விதிகளின் அடிப்படையில் அல்லது புள்ளியியல் அடிப்படையில் இயற்கை மொழியை அல்லது இயற்கை மொழி கூறுகளை கணினி
புரிந்து கொள்வதற்கு தகுந்தவாறு மாற்றி தருவதற்கான கோட்பாடுகளையும் செயல்பாடுகளையும் கொடுப்பதே கணினி முறையின் துறையின் முக்கிய பங்காகும். அப்போ நமக்கு வந்து ஒண்ணு வந்து ரூல் பேஸ்டுன்னு சொல்றோம். ரூல் பேஸ்டா இருக்கலாம், அல்லது புள்ளியியல் அடிப்படையில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டு இயற்கை மொழி கூறுகளை புரிந்து கொள்வதற்கு தகுந்தவாறு மாற்றி தருவதற்கான கோட்பாடுகளையும் செயல்பாடுகளையும் கொடுப்பதே கணினி மொழியை துறையும். அப்போ நம்ம கணினி மொழியல்ங்கிறது வந்து 3 இதா பேசுறாங்க. ஒன்று வந்து நம்மளுடைய இயற்கை மொழி ஆய்வு என்று சொல்கிறார், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங். லாங்குவேஜ் டெக்னாலஜிங்கிறது மொழி தொழில்நுட்பம் என்று சொல்கிறார்கள். கணினி மொழியியலுக்கும் மொழி தொழில்நுட்பத்திற்கும் இயற்கை மொழி ஆய்வுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு தான். செயல்பாடுகளையும் கூட கணினி மொழி என்றும், மொழி தொழில்நுட்பம் என்று வரும்போது அது வந்து அந்த டெக்னாலஜி நம்ம தொழில்நுட்பத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது அது மொழி தொழில்நுட்பம் இயல் என்றும், இயற்கை மொழி ஆய்வு என்பது இயற்கையாக உள்ள மொழியை ஆய்வு செய்து அதை வகைப்படுத்தும் போதும் அது இயற்கை மொழி ஆய்வு என்று வந்தது. என்பதும் மொழி தொழில்நுட்பம் என்பதும் இயற்கை மொழி ஆய்வு என்பதும் வேறு வேறு அல்ல, ஒரே இதுதான். அது வந்து வேற வேறு பெயர்களில் அதனுடைய பயன்பாட்டுக்கு தகுந்தவாறு அந்த பெயர்கள் உள்ளது. அதை வந்து நம்ம மனசுல வைத்துக்கொண்டு, இது ஏன் கணினி மொழியியல் துறை எதனுடைய சார்புடையது? ஏன்னா நமக்கு ஒரு பிராட் ஃபீல்டு ஒன்று இல்லைங்களா, பரந்த ஒரு துறை வந்து செயற்கை அறிவுத்திறன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று இன்னைக்கு பேசலாம். அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த கணினி மொழி. கணினி மொழியில இருந்தாலும் சரி, இயற்கை மொழி ஆய்வாக இருந்தாலும் சரி, லாங்குவேஜ் டெக்னாலஜி என்று கூறக்கூடிய மொழி தொழில்நுட்பையா இருந்தாலும், இந்த 3மே இயற்கை இந்த செயற்கை நுண்ணறிவுக்கான அந்த பாடத்திட்டத்தினோட ஒரு பகுதி தான். அப்போ நம்ம ஐஐடி மற்ற பல இடங்கள்ல வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே இந்த பாடமும் அவங்களுக்கு இருக்கும். அந்த நம்ம எல்லாம் மெட்ராஸ் ஐஐடியா இருந்தாலும் சரி, இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் இந்தியா முழுவதும் இருப்பது அனைத்து தொழில்நுட்ப கழகங்களையும் இந்த பாடம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. கணினி மொழியல், இல்லைன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ரோசஸிங், இல்லைன்னா வந்து நம்ம வந்து நமக்கான லாங்குவேஜ் டெக்னாலஜி என்றக்கூடிய மொழி தொழில்நுட்பம். அதுதான் நம்ம வந்து சொல்றோம் செயற்கை அறிவுத்திறன் ஏன் வந்து நம்ம வந்து தமிழ் மொழியில வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து தான் பேராசிரியர் தெய்வ சுந்தரம் மற்ற அனைத்து பேராசிரியர்களுமே வலியுறுத்தி வருகிறார். நம்முடைய தமிழ் மொழிய இலக்கணம் வந்து பாடம் சொல்லித் தருவதற்காக மட்டுமே உள்ளது. கணினிக்கு புரிந்து கொள்வதற்கு தகுந்தவாறு நம்முடைய இலக்கணங்களையும் நம்முடைய மொழி கூறுகளையும் கொண்டு செல்வதுதான் இந்த கணினி மொழியினுடைய முக்கிய நோக்கமாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் இதுல புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா செயற்கை நுண்ணறிவுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன சம்பந்தம்னா, தமிழ் மொழியை கணினி புரிந்து கொண்டு பல்வேறு மொழி செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கும், கணினியல் நோக்கில் ஆய்வு செய்வதற்கும், அந்த ஆய்வின் அடிப்படையில் மொழி ஆய்வு கருவிகளை உருவாக்குவதற்கும் நமக்கு வந்து செயற்கை அறிவுத்திறனுடைய ஒரு தேவையை அந்த இருக்கிறது. அதற்கு வந்து நமக்கு வந்து ஒரு தரவகம் அப்படின்னு தேவை. அப்போ நம்மளுடைய பகுதி வந்து தரவகத்தை உருவாக்குவது, அதனுடைய தேவை என்ன, அதனுடைய வகைகள் என்ன, இதெல்லாம் தான் நம்ம மொழியியல் அறிஞர்களும் தமிழ் அறிஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது. செயற்கை அறிவுத்திறன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு வந்து ஜெனரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது செயற்கை அறிவுத்திறன் எல்லாம் வந்து அதுவாகவே உருவாக்கி கொள்கிறது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா அது வந்து அதுவாக உருவாக்குவதில்லை. நாம் கொடுக்கக்கூடிய தரவுகளை வந்து முழுமையாக அது தெரிந்து கொண்டு அந்த தரவுகள் அடிப்படையில் புதிய செய்திகளை வந்து புதியதாக உருவாக்கி கொள்கிறது. அப்போ நமக்கு வந்து தமிழுக்கான தரவுகள் கணினி புரிந்து கொள்வதற்கு தகுந்தவாறு தரவுகளை தருவது மிகவும் முக்கியம். அப்போ அந்த கணினி மொழியில் வந்து
இந்த மாதிரி செயல்பாடுகளை பற்றிய ஒரு படிப்பு. அதை வந்து நம்ம எல்லாம் மனசுல வச்சுக்கிறது அடுத்தடுத்து நம்ம போகணும். இப்போ வந்து கணினி மொழியில எந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மொழி பகுப்பாய்வு. மொழியை வந்து பகுப்பாய்வு செய்யலாம். அதாவது தொடர்களை பிரித்து தரக்கூடிய பகுப்பாய்வு செய்யறதுக்கும், இந்த சொற்களை பிரித்து தருவதற்கும், பொருண்மைகளை கூறுகளை பிரித்து தருவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதே போல மொழியை வந்து உருவாக்கலாம். ஜெனரேட்டிவ் ஒண்ணு வந்து அனலைசர், லாங்குவேஜ் அனலைசர் பண்ணலாம். சின்டாக்டிக் அனலைசர்னு சொல்றது, மார்ஃபாலஜிக்கல் அனலைசர், இப்படி செமாண்டிக் அனலைசர்னு போகலாம். இன்னொன்று வந்து சின்டாக்டிக் ஜெனரேட்டர், செமாண்டிக் ஜெனரேட்டர், லாங்குவேஜ் ஜெனரேட்டர், அதாவது உருவாக்கிய அந்த வகையிலும் பண்ணலாம். அப்போ 2 வகையிலும் இந்த கணினி மொழியில் வந்து நமக்கு வந்து பல வகையிலும் பயனுள்ளதாக இருக்கு. ஒரு வகையில வந்து பிரித்து தருது, மொழியை வந்து பிரித்து தருவதற்கு பயன்படுது இந்த இந்த கணினி மொழியினுடைய கோட்பாடுகள். அதே போல அதை உருவாக்குவதற்கும் புதிதாக ஒரு 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 வாக்கியத்தையோ புதிதாக ஒரு இலக்கண கூறுகளை உருவாக்குவதற்கும் இந்த கணினி மொழிகள் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு தரவகம் அப்படிங்கிறது வந்து நம்ம உருவாக்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால இந்த கணினி மொழிங்கிற அந்த பகுதியிலிருந்து நான் இந்த தரவகம் அப்படிங்கிற இதுக்கு போறேன். ஏன்னா நமக்கு தேவையானது வந்து இந்த தரவு உருவாக்கம், எவ்வளவு வகையான தரவகம் இருக்கு, என்ன மாதிரி நம்ம தமிழ் மொழிக்கு பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த கணினி மொழியில நிறைய கோட்பாடுகள் இருக்கு. எல்எஃப்ஜிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு, லெக்சிகல் ஃபங்க்ஷனல் கிராமர் இருக்கு, இபிஎஸ்ஜி அப்படிங்கிறது, ஜெனரலைஸ்டு ஃப்ரேஸ் ஸ்ட்ரக்சர் கிராமர் இருக்கு, டேக்னு ஒருத்தர் இருக்கு, ப்ரீ அட்ஜாயினிங் கிராமர் அப்படின்னு. இப்படி நிறைய வந்து இலக்கண கோட்பாடுகளை வந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. இந்த டேக்ங்கிறவர் வந்து அரவிந்த் ஜோஷி, பிரஷ்னங்கிறவர் வந்து எல்எஃப்ஜின்னு உருவாக்கியிருக்காரு. அப்ப இந்த கோட்பாடுகள் எல்லாம் நிறைய உருவாக்கிட்டாங்க. அந்த கோட்பாடுகள் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. கணினி மொழியில வந்து நிறைய கோட்பாடுகள் இருக்கு. அதனுடைய பயன்பாடுகள் வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாடுகள் அடிப்படையில முதல்ல வந்து பணி செய்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு அமாமங்கேஸ்னம் இந்த 3 கோட்பாடுகள், நிறைய கோட்பாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கோட்பாடா கொண்டு வந்து பணி செய்யறாங்க. இப்போ நமக்கு இந்த கணினி மொழியில நிறைய கோட்பாடுகள் இருக்கு. அதை வந்து நம்ம வந்து கவனிக்க இந்த நேரம் கருதி தரவகம் அப்படிங்கிறதுக்கு போய்க்கிறேன். தரவகம் என்றால் என்ன என்பது வந்து ஒரு மொழியில் உள்ள சொற்களையும் தொடர்பை ஒரு குறிப்பிட்ட முறையில் மொழி தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்குவதற்கு தகுந்தாற்போல் கணினி முடிவு செய்திருக்கிறார்கள். இப்போ இது வந்து தரவக மொழின்னு முதல்ல நான் சொன்னேன். சின்க்ளேயருங்கிறது தான் 1991 2004 இதை பற்றி சொல்றாரு. தரவக மொழியில் என்பது இயற்கையாகவே நிகழும் மொழி உரையின் தொகுப்பாகும் அப்படிங்கிறார். அதே போல தரவகம் என்பது மின்னணு வடிவத்தில் உள்ள மொழி உரையின் தொகுப்பாகும் என்றும் அவர் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தரவகம் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது நான் வந்து போறது வந்து அதனுடைய வகைகள் என்ன, தரவகத்தினுடைய வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு தரவகம் இருக்கு, ஸ்பீச் கார்பஸ், பன்மொழிய தரவகம் மல்டி லாங்குவேஜ் கார்பஸ், குறிப்புகள் தரப்பட்ட தரவகம் டேங்கல் கார்பஸ், இணையான தரவகம் பேரலல் கார்பஸ். அதுபோல வந்து இணையான தரவகம் ஏன் பயன்படுதுங்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்கேன். எந்தெந்த முடிவிற்கு மற்ற பயன்பாடுகளா இருக்கு. அதே மாதிரி பேச்சு தரவகத்தினால என்ன பயன்னா, தானியங்கி பேச்சு அங்கீகாரம், உரைக்கு பேச்சு சிந்தசைசர் மற்றும் பேச்சு மொழிபெயர்ப்புக்கான பேச்சகத்தை உருவாக்குவது, பேச்சிலிருந்து பேச்சு மொழிபெயர்ப்பு, பேச்சிலிருந்து எழுத்து மொழியிலிருந்து பேச்சு மொழி, இதுக்கெல்லாம் வந்து இந்த பேச்சு தரவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல மிச்சிகன் விகேட் அப்படிங்கிறது மிச்சிகன் கார்பஸ் ஆஃப் அகாடமிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழுக்கு இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம செய்யணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் சொல்லி போறேன். நம்ம கிட்ட வந்து ஒரு பேச்சு தரவும் இல்லை, மல்டி லாங்குவேஜ் கார்பஸ் பன்மொழி தரவும் இல்லை, டேக்டு பண்ண கார்பஸ் இல்லை, பேரலல் கார்பஸ் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சு அடுத்தடுத்து போகணும். அதே மாதிரி பேச்சு மொழியிலிருந்து பேச்சு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்பீச் டு ஸ்பீச், இதுக்கெல்லாம் வந்து நமக்கு தரவகம் கண்டிப்பா வேணும். இருமொழி தரவங்கள் வந்து இருந்தாதான் இதுக்கான பேச்சு தரவகம் இருந்தாதான் நமக்கு பயன்பாட்டு கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஆங்கிலத்துல வந்து லெக்ஸி டியூட்டர்னு ஒண்ணு இருக்கு, கற்றல் கற்பித்தலுக்காகவே இருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூத் லாங்குவேஜ் பெடகாலஜிக்கல் ஃபோக்கஸ்ங்கிறது SACODEYM அப்படிங்கிற ஒரு தரவகை இருக்கு. அதே போல இன்டர்நேஷனல் கார்பஸ் ஆஃப் லேர்னர் இங்கிலீஷ் ICLE அப்படிங்கிறது ஒன்று இருக்கு.
LINGUEE. இந்த இது வந்து ஒரு ஒரு வெப்சைட். இதுல போய் நீங்க பார்த்தாலும் அவங்க அந்த கார்பஸ் வந்து அங்க நிறைய வச்சிருக்காங்க. எடிங்கிறது வந்து யூஸ்டு லெக்சிகல் ஸ்டடி எஸ்பெஷலி இது கலர் டேர்ம். இப்ப எத்தனை வகையான கார்பஸ் இருக்குன்னு பாத்தீங்க. நமக்கு தமிழுக்கு அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி கொடுத்தா. இப்போ நம்ம அதுக்கான முயற்சிகள்ல வந்து நம்ம ஈடுபடணும். அதுதான் சொல்ல வந்து. அதே போல யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா இந்திய மொழிகள் நடுவர் நிறுவனம் வந்து சிஎல் காட்டம் அப்படின்னு போட்டு அவங்க வந்து ஒவ்வொரு மொழிக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பண்ணது வந்து இன்னும் டேக் பண்ணணும். செமாண்டிக்கலி சின்டாட்டிக்கலி டேக் பண்ணணும். தொடரியல் அடிப்படையிலும் பொன்மையில் அடிப்படையிலும் அதை முழுமையாக இலக்கண குறியீடு வரையறையெல்லாம் பண்ண வேண்டிய நிறைய தேவைகள் இருக்குது. அதே போல அவங்க வந்து ஸ்பீச் கார்பஸும் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த அந்த அது தேவை வந்து இனி இருக்கு. நமக்கு அது அவங்களுடைய அவங்க பண்ண அந்த இதை வந்து நமக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அது எல்லாம் கிடைச்சதுன்னா நம்மளுடைய ஆய்வுகள் மேலும் வளர ஒரு வாய்ப்பாக அமையும். அதே போல செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் பெற டாக்டர் அகிலன் அவர்கள் வந்து அவர் உருவாக்குன இந்த இணையவழி செவ்வியல் தமிழ் தொடரடிவு மொழி தொழில்நுட்பத்துறை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இவங்களுடைய தரவகமும் ஒரு அனைவருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தரவகம். பல பேர் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது இந்த தரவகத்துல போயிட்டு நீங்க ஒரு சொல்ல கொடுத்தீங்கன்னா அந்த சொல் எங்கெல்லாம் பயின்று வருகிறது, எத்தனை முறை பயின்று வருகிறது, அதுக்கான பொருள் என்ன, எல்லா விவரங்களும் வந்து இந்த இந்த தரவகம் வந்து தந்துடும். இது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான தரவகம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம பாடங்களை வந்து திட்டமிடுறது, தேர்வு அதிர்வெண்கள், பதிவு தகவலை ஆராய இந்த தரவகம் வந்து பெருசா நமக்கு உதவி செய்துட்டே இருக்கு. எந்த வரிசையை கற்பிக்க வேண்டும் என்பதும் ஒரு நிர்ணயம் அல்ல. கற்றலை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ தரவகம் வந்து நமக்கு பல வகையிலும் பயனுள்ளது. உதாரணமா இப்போ நமக்கு அகம்னு ஒரு வார்த்தையை எடுத்தீங்கன்னா என்னென்ன பொருள் எல்லாம் வந்திருக்கு. பணியகம், சேவையகம், அருங்காட்சியகம், விற்பனையகம், மீன் காட்சியகம், சோதனையகம், உணவகம், தலைமையகம், இடையகம், பயிற்சியகம். இப்போ இந்த அகங்கிற சொல் ஒரு நமக்கு தேவை அப்படின்னா இந்த தரவகத்துல முதல்ல எல்லாம் நம்ம நிறைய இடங்கள்ல போய் அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் இது வருதுன்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். இப்ப தரவகம் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு 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 இத அகங்கிற சொல் எனக்கு தேவை அப்படின்னு போட்டா என்னென்ன இடத்துல இருக்கோ அந்த அதனுடைய பொருளோட நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த அந்த மாணவர் வந்து படிக்கும் போது என்னென்ன பொருள் எல்லாம் அந்த அகங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்க மனசுல பதிஞ்சிருக்குது. அதனால அந்த பொருள் மயக்கம் அவனுக்கு வந்து அந்த இருக்கிறது இந்த இந்த இடத்துலயும் பயன்படுத்தலாம், வேற இடத்துலயும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த அகங்கிறது வந்து எந்தெந்த சூழல் எல்லாம் பயன்படுத்தலாம், எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து தரவகம் வந்து வழிகாட்டல் வந்து இது வந்து மிக பயனுள்ள ஒரு இது தரவகம். அதே போல வந்து இது ஆங்கிலத்தில் இருக்கு. இது வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து ஆசிரியரும் மாணவரும் அந்த தரவகத்தின் அடிப்படையிலே வந்து பாடங்களை வந்து கற்றுக்கிறது. அவங்க வந்து தேவையான பாடங்களை வந்து ஆசிரியர் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு. என்ன மாணவர் வந்து அதுக்கு நிகர அங்கேயே இருந்து உண்மையான சூழல் ரியல் சுச்சுவேஷன் சொல்றோம்ல, இந்த தரவத்தின் அடிப்படையில கற்றல் வந்து அங்கேயே நடக்குது. அதனால அவங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ஆசிரியர் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட சொற்களை கற்க மாணவர்களை நியமிக்கலாம். பின்னர் வார இறுதியும் ஒரு சிறு வினா தேர்வு வைத்து பயன்பெறலாம். தங்கள் மாணவர் குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் அளவிலான சொற்களை நன்கு அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களே முடிவில் அறிவார்கள். இதெல்லாம் வந்து தரவத்தினுடைய ஒரு பயன். மாணவரே அந்த சூழல்ல வந்து கற்றுக்கிறது. அதுக்கு பிறகு மாணவர்களே வந்து அந்த எவ்வளவு தெரிஞ்சிருக்காங்கிறத வந்து முடிவுல வந்து அவங்களே அந்த ரிசல்ட்ஸ் அதாவது முடிவுல வந்து அவங்களே தெரிஞ்சுக்கலாம். இந்த தரவகம் இருந்ததுன்னா தரவங்கிறது அதோடைய பயன்கள் இதெல்லாம். அதே போல மாணவர்கள் கற்றல் திறனை வந்து வளர்க்க உதவுகிறது. மொழி பயன்பாட்டு கூறுகளை தெளிவாக எடுத்துரைக்கிறது. கற்பித்தல் நோக்கங்களுக்காக கட்டமைக்கப்படுவதற்கு பதிலாக இந்த சூழலில் இருந்து வருகிறது. மேலும் மொழி நடத்தையின் பொதுமைப்படுத்துதல் மற்றும் குறிக்கோடுகளை உருவாக்க பயன்படுகிறது.
எந்த சூழல்ல அந்த சொல் பயன்படுகிறது, எந்த சூழல்ல அந்த வாக்கிய அமைப்பு பயன்படுகிறது என்பதை தெளிவாக ஒரு மாணவருக்கு புரிந்து கொள்வதற்கு தரவும் பயன்படுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். ஆஹ் அடுத்து வந்து இது இந்த தரவுகள்ல ஆங்கிலத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ் பிஎன்சி கார்பஸ் மிகப்பெரிய கார்பஸ் தரவகம். ப்ரௌன் கார்பஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரி பேக் கார்பஸ். சில்ஸ் அப்படிங்கிறது வந்து சில்ட்ரன்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், குழந்தைங்க வந்து எழுதின ஒரு ஆக்கிய அமைப்புகள் எல்லாம் தொகுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து சில்ஸ் வச்சிருக்காங்க. செல்சிமி கார்பஸ்ங்கிறது ரிட்டன் டெக்ஸ்ட் ஃப்ரம் ஏர்லியர் பீரியட் டு மாடர்ன் பீரியட். இது ஒரு ஒரு இது. கோல்ட்ஸ் கார்பஸ்ங்கிறது லண்டன் டீனேஜ் இங்கிலீஷ், இளைஞர்கள் பேசக்கூடிய ஒரு ஆங்கிலத்தை வந்து தரவகமா வச்சிருக்காங்க. அதே போல நிறைய இருக்கு ஆங்கிலத்துல. தமிழ்ல வந்து கிரியா அப்படிங்கிற ஒரு அகராதி தயாரித்தது வந்து அவரு வந்து ஒரு கார்பஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காரு. அது வந்து அவர் பொது பயன்பாட்டுக்காக இல்லை, நம்ம அவருடைய அகராதி உருவாக்குறதுக்காக அவர் வைத்திருக்கிறார். அதே போல கோபில்ட் டிக்ஷனரி கார்பஸ் அப்படிங்கிறது மிக பிரபலமான ஒண்ணு. இந்த தரவகத்தின் அடிப்படையிலேயே அகராதியை முதல் உருவாக்கியவர் இந்த கோபில்ட் டிக்ஷனரி கார்பஸ் தான். இது போல ஒன்று தமிழிலும் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய வந்து இந்த டேட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மொழிகள் நடுவு நிறுவனம், இணைய தமிழ் இணைய கல்விக் கழகம், செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம், அமிர்தார் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் பணி செய்து வருகிறார்கள். முக்கியமாக பேராசிரியர் தெய்வ சுந்தரம், பேராசிரியர் ராஜேந்திரன், பேராசிரியர் ராமூர்த்தி, வாசு ரங்கநாதன், கணேசன் போன்ற மொழிகள் அறிஞர்கள் எல்லாம் இதுல நிறைய பேர் இந்த தரவகம் உருவாக்குவதில் இருக்காங்க. இப்ப தற்பொழுது தனலட்சுமி ஐயா, மணிகண்டன் ஐயா, அகிலன் ஐயா அவங்கெல்லாம் கற்றுக்கிறது. அது இதுல வந்து நான் பயனுள்ள சொற்கள் மற்றும் பயன்படுத்தும் வழக்கமான கூட்டல், எழுதப்பெற்ற பேச்சு மொழி சொற்களுடைய அமைப்பு தன்மை, இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இதுல வந்து சொல்லியிருக்கோம். பேர்னர் கார்பரா அப்படின்னு எல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர் அடைவு வந்து நம்ம முழுமையா உருவாக்கியிருக்கோம். சூழலில் உள்ள முக்கிய வார்த்தைகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன்லைன் ஊவேசா கிளாசிக்கல் தமிழ் கார்பஸ், அதாவது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் வந்து ஊவேசா ஊவேசா கிளாசிக்கல் தமிழ் கார்பஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அவங்க பண்ண விதித்தரவு, அதாவது தரவகம், ஒரு சிறப்பான ஒரு தரவகம். அவங்க வந்து இந்த மாணவர்கள் பயன்படுத்துவதற்கு இணையத்துல வந்து அவங்க அது வெளியிட்டிருக்காங்க. அது வந்து நீங்க ஆன்லைன் ஊவேசா கிளாசிக்கல் தமிழ் கார்பஸ்ன்னு அதுல கிளிக் பண்ணீங்கன்னா அது போய் நீங்க பார்க்கலாம். அவங்களே வந்து சங்க இலக்கிய தொடரடி கருவியை உருவாக்குவதையும் அவங்களே வந்து அந்த கருவியை உருவாக்குறதுக்கான இது வச்சிருக்காங்க. சங்க இலக்கிய அகராதி வந்து என்னுடைய அகராதி இருக்கு. அது போல நிறைய அகராதிகள் வந்து இப்போ தற்போது இருக்குது. இணைய வழியில உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இணையவழி கல்வி, சங்க இலக்கிய இணையவழி கல்விங்கிறது வந்து செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் உருவாக்கி இருக்கு. அது நீங்க பார்க்கலாம். சங்க இலக்கிய கற்றல் கற்பிக்கணும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துல அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதே போல சொல்லறிவு கருவிகளை உருவாக்கியிருக்காங்க. இந்திய மொழிகள்ல வந்து நடுவு நிறுவனம் வந்து ஒரு தரவு உருவாக்கியிருக்கு. அதே போல மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பெண் தமிழ் வந்து பேராசிரியர் தெய்வ சுந்தரம், வாணி, நாவி இவங்கெல்லாம் வந்து நீச்சல்காரன் ஐயாவது, இப்படி நிறைய பேர் வந்து நமக்கு இப்போ தமிழ்ல வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய மொழிகள் நடுவு நிறுவனத்துல மட்டுமல்ல, நம்மளுடைய ஸ்பீச் டாக்டர் சொல்லுவாங்க, பேச்சு தரவகம் வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை, அதே போல மும்பை இவங்ககிட்ட இருக்கு. அவங்க வந்து பேச்சு மொழியிலிருந்து எழுத்து மொழிக்கும், எழுத்து மொழியிலிருந்து பேச்சு மொழிக்கு பேசக்கூடிய பல புதிய கருவிகளை உருவாக்கியிருக்காங்க. பேராசிரியர் யக்ஞநாராயணால இருந்து யக்ஞநாராயணாக்கு அப்புறம் ஏமாலியே மூர்த்திங்கிற ஒரு, அடுத்தது நாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து தமிழுக்கான கருவிகளை வந்து பேச்சு தமிழ் கருவிகளை வந்து உருவாக்கியிருக்காரு. அது வந்து நீங்க வந்து எஸ்எஸ்என் காலேஜினுடைய இணையதளத்துல போய் பார்க்கலாம். பேராசிரியர் நாகராஜன் வந்து சிறப்பான ஒரு பணியை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயம். அது வந்து அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்திலும் சரி,
பேராசிரியர் பலர் வந்து இதை உருவாக்கிட்டாங்க. இது வந்து என்னென்ன பணிகள்லாம் செய்யும் போட்டிருக்கேன். மொழி சோதனை செய்வது, விரிதர்வு அடிப்படையில் அணுகுமுறை பயன்படுத்துவதை மொழி கல்வி மற்றும் மொழி சோதனையாகும். என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா சொல்லியிருக்கேன். அதே போல கட்டுமானங்களில் இலக்கண ஆய்வுகள் வந்து நம்ம இலக்கண கூறுகளை குறியிடப்பட்டால் அது கற்பித்தல் மற்றும் கற்றலுக்கு மேலும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது பற்றியெல்லாம் விரிவா சொல்லியிருக்கேன். அதே போல திராவிட மொழி மற்றும் மிக சொல் வளமிக்க அமைப்பை கொண்டது. தமிழ் போன்ற மொழியில் ஒரு சொல்லை குறிப்பிடுவதை கொண்டு சிக்கலானது. சொல் வகைப்பாடை அடையாளப்படுத்தி குறியிடுவது என்பது இயந்திர கற்றல் நுட்பங்களில் ஆராயப்படுகின்றது. இது வந்து வேர்ச்சொல் ஆய்வுக்கும் வந்து இந்த தகவலம் வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ முடிவுரையில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம இந்த துறை வந்து பல விரிந்து பரந்த துறை. நாம் செய்ய வேண்டிய பணியை தமிழ் மொழிக்கான தரவரிசை உருவாக்குவது தான். ஆனா அது வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து அப்படி உருவாக்குனா நம்மளுடைய இது வந்து எப்படி இருக்குன்னா, விளக்கம் என்பது உண்மையான தரவை பார்ப்பது, தொடர்பு என்பது கருத்துக்கள் மற்றும் அவதானிப்புகளை பற்றி விவாதிப்பது மற்றும் பகிர்வது, மற்றும் தூண்டுதல் என்பது உருவாக்குவது அப்படி மாறி. அதாவது முதல்ல வந்து விளக்க காட்சி, பயிற்சி, தயாரிப்பு அப்படின்னு இருந்தது கற்பித்தல்ல. இப்போ வந்து அது வந்து மாறி விளக்கம், தொடர்பு, தூண்டல் அப்படின்னு மாற்றம் அடைந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ ஒவ்வொரு துறையிலுமே பல மாற்றங்களை வந்து இந்த கற்றல் கற்பித்தல் மாற்றங்கள் மட்டும் இல்ல, ஒரு புதிய சகாப்தத்தையே உருவாக்கக்கூடியது இந்த தரவகம். அதே போல அந்த தரவகத்தை உருவாக்குவதற்கு துணையாக ஒருத்தர் அந்த துறை கணினி மொழியியல் துறை. கணினி மொழியியல் துறை இருந்தாலும் சரி, மொழி தொழில்நுட்ப துறை இருந்தாலும் சரி, இயற்கை மொழியாக ஒரு சிறு சிறு வேறுபாடுகள் தான் இருக்கிறது. அதுவே இந்த கணினி மொழியியல் வந்து நிறைய கோட்பாடுகளை வந்து தாங்கி கொண்டிருக்கிறது. புதிய புதிய கோட்பாடுகளை வந்து அது வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த தரவுகள் கிடைக்க கிடைக்க கோட்பாடுகள் வந்து வலிமை பெற்று புதிய புதிய கோட்பாடுகளை வந்து உருவாக்குகிறார்கள். அந்த கோட்பாடுகள் அடிப்படையில நிறைய மொழி தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் முதல்ல சொன்ன நம்ம வந்து எப்படி மொழியியல் துறை வந்து இந்த கணினி துறைக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டே போகிறதோ, அது போல இந்த நியூரோ சயின்ஸ் நம்மளுடைய நியூரோ அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளுடைய மனம் அல்லது மூளை சார்ந்து அந்த துறையில வந்து மிகப்பெரிய சாதனங்கள் உருவாக்குறாங்க. வெர்னிகா ஏரியாஸ், புரோகாஸ் ஏரியாஸ் சொல்றது. லெப்ட் சைடு ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர் சொல்றோம். இடது பக்கம் வலது பக்கம் மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து இன்னைக்கு வந்து தெளிவா தெரிஞ்சதுனால எதெல்லாம் மூளையினுடைய பாதிப்பு ஏற்பட்டால் எந்த பகுதியில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சரி பண்ணணும். இப்போ அபேசியான்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு மூலையில நம்ம கற்றல்ல, அதாவது நம்மளுடைய டேட்டா பேஸ்ல வந்து பிரச்சனையா, அதாவது நம்மளுடைய தரவுகள்ல சிக்கலாம், இல்ல மொழிகளுடைய விதிகள்ல சிக்கலாம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து தெளிவாக ஆய்ந்து அந்த துறையும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. நியூரோ லிங்குஸ்டிக் அப்படிங்கிற ஒரு துறையும் வந்துருக்கு. அதே போல மனத்திற்கும் மொழிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது வந்து சைக்கோ லிங்குஸ்டிக் அப்படின்ட்டு புதிய துறையை உருவாகிட்டு இருக்கு. அதே மாதிரி தடயவியல் துறையிலையும் வந்து நம்ம இப்போ வந்து பெரிய தாக்கங்களை வந்து இந்த சைபர் இதெல்லாம் வந்த பிறகு நம்மளுடைய கணினியினுடைய வளர்ச்சியினால போரன்சிக் லிங்குஸ்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. தடயவியல் தடய மொழியியல் துறை அப்படின்னு வந்து வந்திருக்கு. இப்படி வந்து பல துறையிலையும் வந்து நம்ம மொழி பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா சொல்ல வந்தது. ஈகோ லிங்குஸ்டிக்ஸ் சொல்றாங்க. அது வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுச்சூழலோட மொழி எப்படி தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசுது. இப்போ மொழியில் வந்து மொழி சார்ந்த துறைகள்லாம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு காரணம் கணினியினுடைய வளர்ச்சியும் வேற அறிவியல் பூர்வமான வளர்ச்சியும் தான்.
இந்த வளர்ச்சிகள் எல்லாம் இணைந்துதான் இந்த கணினி மொழிங்கிற ஒரு துறை உருவாகிருக்கு. அப்போ இந்த எல்லா துறையினுடைய வளர்ச்சியே எப்படி போயிட்டு இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்மளும் வந்து அதை வந்து தகுதிகளை மேம்படுத்திக்க வேண்டும். அந்த தகுதிகள் எல்லாம் மேம்படுத்திக்கிட்டு அதையெல்லாம் முழுமையாக படித்து நமக்கு வந்து நியூரோ சயின்ஸும் தெரியணும், கணினி கம்ப்யூட்டர் பத்தியும் நல்லா தெரியணும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும், மொழிகளும் தெரியணும், தமிழ் மொழியினுடைய அறிவும் வேண்டும். எல்லா அறிவும் இருந்தால்தான் இந்த புதிதாக வரக்கூடிய இந்த கணினி மொழியியல், கார்பஸ் லிங்குஸ்டிக்ஸ், இதெல்லாம் வந்து ஃபோரன்சிக் லிங்குஸ்டிக்ஸ், சைக்கோ லிங்குஸ்டிக்ஸ், நியூரோ லிங்குஸ்டிக்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்ல வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துருச்சு. நம்ம நாட்டுல வந்து இதெல்லாம் வளரணும், அதற்கு வந்து அனைவருமே இணைந்து செயல்படணும் அப்படின்னு மொழிகள் துறைக்காரங்களும், தமிழ் துறைக்காரங்களும், விஞ்ஞான துறைக்காரங்களும், புள்ளியியல் துறைக்காரங்களும், கணினியல் துறைக்காரங்களும் இணைந்து செய்யணும். அதுக்கான கூட்டங்களை தான் நம்ம தமிழ் இணைய கல்வித்துறைதான், தமிழரிடம், தமிழ் இணையக்கழகம் போன்றவை வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். அந்த முயற்சியில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு தமிழர் தலைவர், செயலர் அனைவருக்குமே நன்றி சொல்லி வெளித்தருகிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி இருந்தால் நன்றி குமாராஜ். நீங்கள் ஒரு நல்ல தயாரிப்போட வந்து இங்கே உரையாற்றி உள்ளீர்கள். இப்போது கேள்விக்கான நேரம். கேள்வி கேட்பவர்கள் உங்களை அறிமுகம் செய்து வாருங்கள். மொழியியல் தொடர்பான செய்திகளை வந்து தொடர்ந்து நம்ம அடுத்த என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நினைப்பாங்க. இப்போ நம்ம இலக்கண குறியீடுகள் அப்படின்னு வரும்போது ஒரு படின்னு என்ற ஒரு சொல் வந்து அது படிங்கிற ஒரு சொல் வந்து படி வந்து ஒரு மெஷர்மெண்ட், ஒரு ஆளாக்கு படி, ஒரு படி அரிசின்னு வரலாம், படி ஏறுகிறான் என்று வரலாம், படி அவன் படிக்கிறான் என்று கூட வரலாம். இந்த 3 வகையான பிரிவுகள் இருக்கு. இது போல ஒவ்வொரு சொல்லையும் வந்து நம்ம வந்து பல பொருள்கள் வந்து பொதிந்துள்ளது. அந்த பொருள் எல்லாம் நம்ம வந்து கணினிக்கு வந்து சொல்லி தரணும், அதுக்கு டேக் பண்ணி அது என்ன அப்படிங்கிறது சொல்லணும். அது போல தொடர்கள் வந்து நான் பிரேஸ், ஒர்க் பிரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. பெயர் தொடர், வினை தொடர், பெயருக்கு தொடர், இணைக்கு தொடர், ப்ரிபோசிஷனல் பிரேஸ் என்று சொல்லிக்கிறோம் இல்லையா? அந்த தொடர்கள் எல்லாம் எவ்வாறு வந்து நம்ம வந்து கணினிக்கு சொல்லித் தருவது, அதை எப்படி அந்த விவரங்களை வந்து அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். அது போல இதுவரைக்கும் நம்ம வந்து செமாண்டிக் டேகிங் சொல்றோம், பொன்மையில் அடிப்படையிலான குறியீடுகள் இல்லைன்னா அதை வந்து டேகிங் சொல்லக்கூடிய அந்த அந்த பணிகளை வந்து நம்ம செய்யல. ஒரு ஒருவன் வந்து பால் சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த பாலும் சாப்பாடும் வேற வேற. சாப்பாடு சாப்பிடுகிறான் என்று சொல்லலாம். ஆனால் பால்ங்கிறது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடு, அதாவது திரவ நிலைங்கிறது அந்த திரவ நிலையா திறநிலையா அப்படிங்கிறது ஒவ்வொரு சொல்லையும் அது வந்து நம்ம வந்து அதை வந்து குறியீடு செய்து வைத்தாதான் கணினி வந்து பிற்காலத்துல புரிஞ்சுட்டு அது வந்து குமாராஜுங்கிறது வந்து பெயராகவும் வரலாம், ஒரு ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஒரு எந்தெந்த இடத்துலாம் ஆணா வரலாம், இந்த இடத்துலாம் பெண்ணாக வரலாம் என்பதையெல்லாம் நம்ம வந்து அந்த இலக்கண குறியீடு பண்ற மாதிரி அந்த பொருண்மை, இந்த பொருண்மையில இதெல்லாம் வருது அப்படிங்கிற குறியீடு வந்து பண்ணாம இருக்கிறோம். அப்போ செமாண்டிக் டேகிங், சின்டாக்டிக் டேகிங், அதே மாதிரி கான்டெக்சுவல் மீனிங், சூழலுக்கு தகுந்தவாறு பொருள் வந்து எப்படி வந்து நம்ம அது வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் அந்த பகுதியெல்லாம் நம்ம பண்ணல. அதனால அது மாதிரியான பணிகள் எல்லாம் கண்டிப்பாக செய்தால்தான் முழுமையான செயற்கை நுண்ணறிவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து உருவாக்குது. நம்ம சீன நிறுவனம் வந்து DeepSeek உருவாக்கியிருக்காங்க, ஜெமினி ஏஐங்கிறது வந்து வேற வேற நாடுகள் உருவாக்கி வராங்க. ஆனா நம்ம நாட்டுல வந்து நம்ம அந்த அந்த கருவிகளெல்லாம் உருவாக்கும் போது இது போன்ற அடிப்படையான மொழியியல் அறிவு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக
தேவைப்படும். பொறியியல்ல வந்து அந்த குறியீடுகளை வந்து என்னென்ன குறியீடுகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பொறுமையிலும் சரி, சிந்தாட்டிக் டேக்னு சொல்லக்கூடிய தொடரியல் அடிப்படையிலான இதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து ஃபோனடிக் டேக்னு சொல்றோம் இல்லையா? இந்த எழுத்துக்கள்ல வந்து என்னென்ன வகையெல்லாம் மாற்றம் அடைகிறது என்பதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நமக்கு வந்து பெரிய அளவுல வந்து நம்மளா ஒரு கருவி உருவாக்க முடியாது. தமிழ்ல வந்து அந்த கருவி வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த கருவி வந்து தமிழ்ல வரணும்னா, ஏஐ வந்து தமிழ்ல புரிஞ்சுக்கணும்னா, தமிழினுடைய அந்த இலக்கண கோட்பாடுகள், அதனுடைய பொருண்மை என்ன கோட்பாடுகள், அதனுடைய ஒளியியல் கோட்பாடுகள், ஒளியியல் கோட்பாடுகள் எல்லாம் முழுமையாக கணினி வந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது வந்து புரிஞ்சுகிட்டு அந்த பணியை வந்து நம்ம மனித மூளை செய்வது போலவே செய்ய முடியும். ஆங்கிலத்துக்கு வந்து அதுக்கு வந்து எளிமையாக நிறைய பணிகள் வந்து முதல்ல செய்து வைத்திருந்தார்கள். அதனால அவங்களுக்கு வந்து எளிமையாக அந்த பணிகளை எல்லாம் செஞ்சுட்டாங்க. தமிழ் கணினி நமக்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவிகள் வர வேண்டும் என்றால் நம்ம வந்து அதுக்கான முயற்சிகள் வந்து நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அந்த முயற்சிகள் வந்து நம்ம இணைந்து செயல்படணும் அப்படின்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் டூல் அப்படின்லாம் ஆங்கிலத்தில் வந்து தமிழுக்கு வந்து அது மாதிரியான இதுகளெல்லாம் நம்ம வந்து நிறைய பண்ணலாம். இது மாதிரி புதிய கருவிகளை உருவாக்குறதுக்கு தமிழ்ல வந்து அதுக்கான டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். தமிழுக்கான குறியீடுகள் செமேண்டிக்கல். இப்போ வந்து ஒரு 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 படம் பார்க்குறோம். அந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது வந்து நம்மளுடைய கருவியிலே கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிலத்துக்கு வந்து நிறைய அந்த மாதிரி கருவிகள் உள்ளது. ஆனா தமிழ்ல வந்து அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய கருவிகள். அதற்கு வந்து நம்ம வந்து தரவம் வந்து உணர்வுக்கான தரவகம் அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிற அந்த டேட்டா பேஸ் வந்து உருவாக்கணும். அது ஒரு 10,000 வந்து தரவுகளை வந்து நாங்கள் உருவாக்கி நீச்சல்கார ஐயா கிட்ட கொடுத்து வந்தோம். அவர் வந்து ஒரு தமிழுக்கான உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கருவியை வந்து உருவாக்கியிருக்காரு. அப்போ அந்த தரவுகள் வந்து நம்ம முதல்ல வந்து அதுக்கு வந்து அன்ட்ரெயின்னு சொல்றோம் இல்லையா? அதாவது இது வந்து அதுக்காக முதல்ல வந்து சொல்லித்தரணும். உதாரணமாக அவன் ஒரு நல்ல பையன், அவன் இந்த படம் நல்லா இருக்கிறது, இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு நன்றி. நிறைவு செய்வதாக நன்றி உரைக்காக திரு கானா விக்னேஸ்வரானந்தன் தலைவர் தமிழரிடம் கிளைத் தலைவர் பிராந்திய கொன்சுலர் அலுவலகம் திருகோணமலை அவர்களை நன்றி உரைக்காக இங்கு அழைக்கின்றேன். அத்துடன் இந்த கூட்டம் நிறைவடையும். இன்றைய இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்நேர வணக்கங்கள். நான் கணேசமூர்த்தி விக்னேஸ்வரானந்தன், தமிழ் அறிஞத்தினுடைய தற்போதைய தலைவர், இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் இருந்து. இன்றைய தினம் எங்களது தமிழ் அறிஞர்பியல் உலகாயத்தினால் 177வது இணையவழி உரையாடல் நடாத்தப்பட்டது. அதிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய சொத்து, இந்த அமைப்பினுடைய வளர்ச்சியில் எங்களை செயலாளரினால் கண்டறியப்பட்ட, எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடை எங்களது பெருமதிப்பிற்குரிய முனைவர் காவனா உமாராஜ் ஐயா அவர்கள். தன்னுடைய மிகுந்த வேலைப்பளுக்கு மத்தியிலும் அனைத்து விடயங்களையும் தயாரித்து இன்று எங்களுக்காக சமர்ப்பித்திருந்தார். கணினியின் மொழியியல் தொடர்பான அந்த உரையாடல் விளக்கம் உண்மையிலேயே அது அது எங்களுக்கும் சாதாரணமாக இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. அதற்காக அவர் தனது நேரத்தை ஒதுக்கி இன்றைய தினம் இங்கே வருவதற்காக, எங்களுக்கு இந்த உரையை ஆற்றியதற்காக முதல் அவருக்கு எமது மனமார்ந்த நன்றி. அடுத்து அதே போல
இன்றைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே வாரம் 2 வாரங்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்வை கொண்டு செல்லுகின்ற எங்களது பெருமதிப்பிற்குரிய செயலாளர் சரவணவானந்தன் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அத்துடன் இன்றைய இந்த நிகழ்வை வளமை போல எங்களுக்கு தொழில்நுட்ப உதவியை வழங்கி கொண்டிருக்கின்ற கனடா தமிழ் ஜீவனஸ் சுபாரண்டா உட்பட தமிழ் ஜீவனஸ் அவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றி. அத்துடன் இந்த நிகழ்வை வாரம் நாங்கள் ஒளிபரப்பு செய்யும் போது நாங்கள் நடத்தும் போது அதில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தென்றல் அலைவரிசையில் தவறாது வியாழனிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் காலையில் நாட்குறிப்பு நிகழ்வில் ஒளிபரப்பு செய்கின்ற எங்களது தென்றல் வானொலிக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. அதே போல நிகழ்ச்சிக்கான முன்னோடி காணொலி, அதாவது நாங்கள் முன்கூட்டியே தயாரிக்கின்ற இந்த காணொலியை தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு நாட்கள் கொண்ட எங்களது அன்புக்குரிய மரியாதைக்குரிய கவிதை கணேசன் அவர்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்று இந்த நிகழ்வில் தங்களது நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும். உங்கள் அனைவருக்கும் இன்றைய இரவு பொழுது இதாக அமையட்டும். நன்றி. நன்றி. நாங்கள் இந்த நிகழ்விலிருந்து இப்பொழுது நிறைவு செய்து வெளியேறுவோம். நன்றி உமாராஜ்.